ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பதிவு தான். அப்படி என்ன ஒரு பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க அதே ஆர்வத்தோட வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நமக்கு வருடத்தில் 12 அமாவாசைகள் வந்தாலுமே கூட குறிப்பிட்ட ஒரு சில அமாவாசைகள் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். இந்த வகையில் பார்த்திங்கன்னா தமிழ் மாதமான ஆடி, புரட்டாசி, மாசி மற்றும் தை அமாவாசைகள்லாம் ரொம்ப விசேஷமானது. அந்த வகையில் பார்த்தோம்னா தற்போது புதிதாக பிறந்திருக்கக்கூடிய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு மகாலயபட்ச அமாவாசை அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது. இந்த மகாலயபட்ச அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் மகாலயபட்ச காலத்தினுடைய இறுதி நாளாக இருக்குது. கிட்டத்தட்ட 15 நாட்கள் வரை இருக்கக்கூடியது தாங்க இந்த மகாலயபட்ச காலம். இந்த காலத்தில் எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் முன்னோர்களுடைய சாபங்களானது விலகும் அப்படின்றத பற்றியும், மேலும் இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் மேசராசி என்பர்கள் இந்த 14 நாட்களில் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைகளில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை அப்படின்னா அது புரட்டாசி மாத அமாவாசையை சொல்லலாம். புரட்டாசி மாத அமாவாசை மகாலயபட்சத்தினுடைய அமாவாசை ரொம்பவே விசேஷமானது. அதாவது நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் பார்க்கப்படுது. நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கக்கூடிய கர்ம வினைகளானது நீங்குவதற்காக நாம் செய்யக்கூடிய சிறப்பான வழிபாட்டு முறைகள் தாங்க இந்த மகாலயபட்ச அமாவாசை. பொதுவாக மற்ற அமாவாசைகளில் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபாடுகள் செய்ய விட்டாலுமே கூட, செய்ய தவறு இருந்தாலுமே கூட தவறு கிடையாது. ஆனால் இந்த புரட்டாசி மாத அமாவாசையில் மட்டுமாவது நிச்சயமாக நம்ம அவங்களுக்காக வழிபாடுகள் செய்தாக வேண்டும். ஏன்னா இந்த மகாலயபட்ச காலம்னு சொல்லக்கூடிய 14 நாட்கள், அதாவது செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட காலங்களை தான் மகாலயபட்ச காலம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய மேலோகம் அதாவது பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு நம்மளுடைய வீட்டு வாசல்லே நின்று நம்ம எப்படியெல்லாம் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்கறதுக்காகவே இருப்பாங்களாம். சொல்லப்போனால் இந்த செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதியில் இருந்து நீங்கள் தினம்தோறுமே செய்வதற்கு ஒரு சிறப்பான பரிகாரமும் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த 15 நாட்கள் ரொம்ப முக்கியமானதுங்க. மற்ற அமாவாசையில் நீங்கள் செய்ய தவறிய விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக இதில் செய்தே ஆக வேண்டும். இப்போ இந்த அமாவாசைக்கான விஷயங்களை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா இல்லாதவங்க செய்யலாம். ஒருவேளை கணவர் இல்லை அப்படின்னா பெண்கள் செய்யலாம். கணவர் இருக்கக்கூடிய பட்சத்தில் பெண்கள் கண்டிப்பாக எள்ளும் தண்ணீரும் வார்க்கக்கூடாதுங்க. அதே போல் பெண்கள் மட்டும்தான் இருக்கும், பெண் பிள்ளைகள் மட்டும் இருக்குது, ஆண் பிள்ளைகளே கிடையாது எங்கள் வீட்டில், நாங்கள் எங்கள் அப்பா அம்மாக்காக செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். ஆனால் நீங்கள் எள்ளும் தண்ணீரும் வார்க்கக்கூடாதுங்க. படையல் போட்டு அவங்களுக்கு பிடித்தமானவற்றை படைத்து தான் நீங்கள் சாமி கும்பிடணும். நம்மை தேடி நம் வீடு தேடி வரக்கூடியவர்களுடைய பசி தாகத்தை தீர்ப்பதற்குரிய அற்புதமான காலகட்டம் தான் இந்த மகாலயபட்ச காலங்கள். இந்த மகாலயபட்ச காலம் ஆரம்பமாக இருக்கக்கூடிய 14 நாட்களுமே உங்களுடைய வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்றலாம். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 21ஆம் தேதி என்று மகாபரணி, இந்த நாளில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க. ஏன்னா பரணி நட்சத்திரம் யமதர்மனுக்குரிய நட்சத்திரம். நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு நம்ம மோட்ச வழி காட்டுவதற்காக இந்த தீபம் ஏற்றுறோம். தவறாமல் அன்றைய தினத்தில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடுகள் செய்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. இந்த மகாலயபட்ச காலம்னு சொல்லக்கூடிய இந்த 14 நாட்களில் நீங்கள் தினம்தோறுமே செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு கையில் கருப்பு எள்ளும் தண்ணீரும் எடுத்துக்கோங்க. கையில் வீட்டில் உங்களுக்கு தர்பைகள் எதுவும் கிடைக்கிது அப்படின்னா தர்பை வச்சுக்கலாம். தர்பை இல்லைனாலும் கவலைப்பட தேவையில்லை. எள்ளும் தண்ணீரும், அதாவது காசியை நினைத்துக்கிட்டு எள்ளும் தண்ணீரும் இறைக்கணும். இதை நீங்கள் ரெகுலராகவே செய்துட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அமாவாசை, அதாவது மகாலயபட்ச காலத்தினுடைய இறுதியில் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா அன்னதானம் செய்கிறது தான். யாராவது ஒருவருக்காவது நீங்கள் அன்னதானம் செய்யுங்க.
உள்ள மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் மோட்சம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வழிகளை எல்லாம் செய்துக்கோங்க. பித்ருதோஷங்கள் நீங்குவதற்குரிய அற்புதமான காலகட்டம் அப்படின்னா அது இந்த மகாலயபட்ச காலகட்டம் தான். உங்களுடைய கர்ம வினைகளை அகற்றுவதற்காகவும் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேருவதற்காகவும் பித்ருதோஷம் விலகுவதற்காகவும் எல்லாத்துக்காகவுமே இந்த நாட்களை பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. கண்டிப்பாக இந்த நாளில் எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றதையெல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க இந்த மகாலயபட்ச காலங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் மேசராசி என்பர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். பொதுவாகவே சூரியன் அப்படின்றவர் நவ கிரகங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர். இந்த சூரிய பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து தான் தமிழ் மாதமே கணக்கீடு செய்வாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சூரியன் தற்போது சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறாரு. இந்த காலம்தான் புரட்டாசி மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அற்புதமான காலங்களில் மகாலயபட்ச காலமும் ஒன்று. இந்த 14 நாட்களில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள், கிரக சேர்க்கைகள் மற்றும் கிரகங்களுடைய பார்வைகளை பொறுத்து மேசராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 14 நாட்களுமே ரொம்பவே அற்புதமாகவே அமைஞ்சிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மகாலயபட்ச காலத்தினுடைய முக்கியமான காலகட்டம் அப்படின்னா 21ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட 6-7 நாட்கள் தான். ரொம்ப ரொம்ப விசேஷமான அந்த நாட்கள் எல்லாம் மிஸ் பண்ணாமல் வழிபாடுகள் செய்யுங்க. மேசராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விஷயங்களுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அற்புதமாகவே இருக்கும். இது வரைக்கும் இருந்து வந்த நிலைகளில் எல்லாம் மாற்றங்களானது இப்போ தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. கூடவே பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக ஒரு விஷயம் நடக்காமல் இருக்குது, ரொம்பவே இழுபறியாக இருந்துட்டு இருக்குது, இந்த தொல்லை எப்போ தான் தீரப்போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பாக அது கூட இந்த காலகட்டங்களில் விலக ஆரம்பிக்க போகுது. ஸோ நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்யாமல் விட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் செய்யுங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் எதிரிகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்குன்னா மேசராசி என்பர்களே கவலையெல்லாம் விட்டுடுங்க. உங்களுடைய எதிரிகள் பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. ஸோ இவர்கள் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. எதிர்காலத்தில் உங்களுக்கு ஏற்படணும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இனி தீர ஆரம்பிச்சிட்டும். ஸோ பயம் தேவையில்லாதது. அதே போல் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்கள் செய்கிறதோ சண்டை போடுறதோ இதெல்லாம் நீங்கள் செய்யவே கூடாது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷமாகவும் நிரந்தரமாகவும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. ஒருவேளை மேசராசி என்பவர்களாகி நீங்கள் புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நீங்கள் யோசித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. ரொம்பவே பொறுமையாக இருங்க. புதுசாக தொழில் தொடங்கக்கூடியவங்கெல்லாம் இந்த புரட்டாசி மாதத்தில் ஆரம்பிக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா செய்யுங்க. ஏன்னா எதிலும் அவசரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிதானத்தை எல்லாம் இழக்க செய்துட்டும் பிரச்சனைகளை பெரிதாக்கி கொடுக்கும். என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து செயல்படணும், அதுதான் முக்கியம். ஏன்னா செய்யறதுக்கு முன்னாடி யோசிப்பதனால மட்டும்தான் அதற்குரிய நல்ல ஒரு பலன்களை நம்ம பெற முடியும். ஒரு செயலை செய்து முடிச்சதுக்கு அப்புறமா அதை பற்றி யோசிப்பதனாலேயோ அல்லது கவலைப்படுவதனாலேயோ எந்த ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறத யாருமே மறந்துடாதீங்க. ஸோ கவனமாக இருப்பது அவசியம். மேலும் இந்த காலகட்டங்களில் மேசராசி என்பர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய மூத்தவர்கள் இல்லைன்னா அனுபவசாலிகள் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட அறிவுரைகள் கேட்டு நடப்பதும் அவங்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதும் அவங்க பேச்சு கேட்டு நீங்கள் நடப்பதும் கண்டிப்பாக தேவையான ஒன்று தான். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு விருப்பமானவர்கள் உங்களுடைய நலம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் மேலே அக்கறை இருக்கக்கூடியவங்களுடைய பேச்சை கேட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் மேசராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் தாங்க இருக்குது. குறிப்பாக ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லையும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாது. நிதி சார்ந்த விஷயங்களில் மட்டும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பொறுமையாக இருக்கணும், சிந்தித்து செயல்படணும் அப்படின்னு. வியாபாரம் செய்யக்கூடியவங்க கூட கொஞ்சம் அக்கறையோடு செயல்பட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மேசராசி நபர்கள் கவனமாக இருக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னென்னா ஆரோக்கியம் தாங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது பாதிப்புகளானது ஏற்படலாம். ஸோ பாதிப்புகள் பெரிதாகாமல் இருப்பதற்கு முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. மேலும் இந்த மகாலயபட்ச காலம்னு சொல்லக்கூடிய இந்த நாட்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் நிகழாமல் இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா தினம்தோறுமே
விநாயகர் பெருமானுடைய வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். இந்த பதிவில் ரொம்பவே சுவாரஸ்யமான நிறைய தகவல்களையும் மேசராசி என்பர்கள் மகாலயபட்ச காலத்தில் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும். அந்த வீடியோக்களை எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்க. அதற்கான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இது போன்ற எளிமையான பரிகாரங்களுக்காகவும் மற்றும் சுவாரஸ்யமான தகவலுக்காகவும் எப்போதுமே நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.